ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுந்தாங்க. சூப்பரான ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக பன்னீர் பிரியாணி செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பேஸ்ட் அரைப்போம். அந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். 9 சின்ன வெங்காயம், 6 பூண்டு பல், அந்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கிராம்பு 9 கிராம்பு, 9 ஏலக்காய், பட்டை 2 துண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு 10, பச்சை மிளகா, கையளவுக்கு புதினா, கொஞ்சம் மல்லி இலை. அது கூடவே சேர்ந்து 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்க்கும். இந்த அளவு எல்லாமே 3 கப் சீரக சம்பா அரிசிக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5, 2 தக்காளி, ஒரு பிரியாணி இலை, 1/4 கப்பு தயிர், 250 கிராம் அளவுக்கு பன்னீர், 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் துருவன தேங்காய், இதில் நீங்கள் தேங்காய் துண்டாகவும் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் இப்போ சேர்த்துட்டு நம்ம பிரியாணி செய்யும் போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால் ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப க்ரீன் கலரில் உங்களுக்கு பிரியாணி வரும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதாவது எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எதை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எண்ணெயெல்லாம் சூடானதுக்கப்புறமா கசகசா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காக கசகசா சேர்த்துடலாம். கசகசா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலையை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். வெங்காயத்தை ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்லேயும் ஃப்ரெஷ் மசாலா பேஸ்ட்டுக்கும் சேர்த்துருக்கோம். வெங்காயத்துடைய நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த அந்த செட்டிநாடு ஸ்டைல் மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாங்க. இந்த மசாலா பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ரா இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் வந்து ஆல்ரெடி 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். அதாவது 3 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 3 கப்புன்றது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வரும். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற குவான்டிட்டிக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் நல்லா தம்பு வரணும்னு நினச்சிங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வதக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒருவேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். அதை வந்து தக்காளி வேகிறதுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ உப்பு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 3ல் 1 பங்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க, தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. சரி, தக்காளி நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மசாலா பேஸ்ட் அரைச்சிருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1/2 டீஸ்பூன் கூட போதும் மல்லித்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் 6, காரத்தை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கூட போதும் தான். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது வதக்குனிங்கன்னா போதுங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் அங்கங்கே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா இது கூட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கப்புறம் 1/4 கப்பு தயிர் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தயிரை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கெலாம் எப்பயுமே கொஞ்சம் புளிக்கிற மாதிரி தயிர் இருந்ததுன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கடைசியாக புழிஞ்சு விட்டுக்கலாம். சரிங்க, தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள்.
இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் சேர்த்தோம். அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி வேகிறதுக்கு அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள்லாம் சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் எப்பயுமே வந்து ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எதுவும் ப்ரெஷர் குக்கரில் வேறு வேக வைக்க போகிறோம். அதனால் சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் to 2 நிமிஷம் நல்லா அந்த பன்னீர் வந்து ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா போதுங்க. பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு, அதாவது பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ப்பேன் 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்கு. அதை சேர்த்துட்டு உப்பெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் to 2 நிமிஷம் நல்லா அந்த பன்னீருக்கு எல்லாத்துக்கும் வந்து உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்காக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், புதினா இலையும் கொத்தமல்லி இலையும். நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சம் தான் சேர்ப்போம். அதுக்கப்புறம் தனியாக இப்பயும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரா ஃப்ளேவரும் கொஞ்சம் இறங்கும் அதில். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ இந்த சீரக சம்பா அரிசி வந்து 15 நிமிஷம் நல்லா ஒரு 2 தடவை வந்து ஃபஸ்ட்டு அலசிடுங்க. அலசிட்டு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஊற வச்சுருக்கிற தண்ணியையும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சீரக சம்பா அரிசியை ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ், அந்த ஃப்ளேவரை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஊற வச்சுருந்ததுனால நம்ம வந்து 1 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த 1.5 கப்பு தண்ணி சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சதை ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துடுறோம். தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு தடவை கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் ஆகும். இதே வந்து நீங்கள் சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வைக்கலை அப்படின்னா, லைட்டாக அலசிட்டு உடனே சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். ஆனால் எந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கனாலும், ஊற வச்சு செஞ்சாலும் ஊற வைக்கலனாலும் சீரக சம்பா அரிசியை 2 விசிலுக்கு மேலே விடாதீங்க. நீங்கள் இன்னும் வந்து நல்லா ரைஸ் வந்து பதமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 விசில் கூட விட்டு பார்க்கலாம். ஆனால் 2 விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா நம்ம குக்கரை மூடிட்டு கரெக்டாக 2 விசில் தாங்க விட போகிறோம். விசில் விட்டுட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். நல்லா பிரியாணியெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சைட்லேருந்து கிளறி விடுங்க. வேணும்னா ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட மேலே நீங்கள் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சீரக சம்பா பிரியாணி வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க. திருப்பி மேலே விசில் போடாமல் சும்மா மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் நல்லா கிரெயின்ஸாக செப்பரேட்டாக இருக்கும். இல்லைன்னா சும்மா ஒரு தோசைக்கல் எடுத்து அந்த தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு 15 நிமிஷம் கூட நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு வைக்கலாம், தம் ஸ்டைலில் மாதிரி. இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரக சம்பா அரிசி நல்லா உதிரியாக வரும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா உதிரியாக வந்திருக்கும். 15 நிமிஷம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற ஃப்ளேவர் அண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். இதே மாதிரி ஆல்ரெடி நிறையா பிரியாணி ரெசிபீஸ் எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.